ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான மெத்தட். இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடும் கூட. என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ தெரியறது எல்லாத்தையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா இங்கிலீஷில் வார்த்தைகள் நிறையா கற்றுக்கலாம் அண்ட் நிறையா சென்டென்சஸ் புதுசாக கற்றுக்கலாம். அண்ட் அது எல்லாமே நமக்கு ரொம்ப டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயங்களாகவும் இருக்கிறதுனால நமக்கு பேசுகிறதுக்கு ஃப்ளூவன்சிக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி கற்றுக்கிறது இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடும் கூட. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளாவே இங்கிலீஷ் கற்றுக்கணும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஜன்னலை விட்டு வெளியே எட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஜன்னலேருந்து வெளியே எட்டி பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ தெரியறது எல்லாத்தையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ தெரியறது எல்லாத்தையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்களாக வந்து ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். நிறைய புதுசான வார்த்தைகள் நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜன்னல்லேருந்து வெளியே எட்டி பார்க்க போகிறோம். வாங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு செடி பார்க்குறோம். அந்த செடி வந்து கொஞ்சம் வாடி போயிருக்கு. ஸோ இந்த வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏன் வாடி போயிருக்கு அந்த செடி, அதுக்கு வந்து சரியாக தண்ணி ஊற்றலை, அதனால வாடி போயிருக்கு. இப்போ இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு, த பிளான்ட் வில் விதர் இஃப் யூ டோன்ட் வாட்டர் இட். நீ சரியாக தண்ணி ஊற்றலைன்னா அந்த செடி வாடி போயிடும். இந்த இதில் வந்து விதர் அப்படிங்கிறது வந்து வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து விதர் அப்படின்றது சொல்கிறோம். அண்ட் தண்ணி ஊற்றுறது அப்படின்றதுக்கு வாட்டர் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டருங்கிறது நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் அப்படிங்கிறதுக்கும் வாட்டர் தான், தண்ணீர் ஊற்றுதல் அப்படிங்கிறதுக்கும் வாட்டர் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த பிளான்ட் வில் விதர் இஃப் யூ டோன்ட் வாட்டர் இட். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நல்லா காற்றடிக்குது. நமக்கு தெரியுது நிறையா அந்த மரம் செடியெல்லாம் நல்லா ஆடிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப காற்றடிக்குது, வெளியே வந்து ரொம்ப காற்றடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வெளியே ரொம்ப காற்றடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் விண்டி அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன தோணுது எனக்கு அப்படின்னா, காற்று எப்படி வருது, எதனால காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மைண்டில் வருது. ஸோ அப்போ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாட் மேக்ஸ் த விண்ட் ப்ளோ. ஸோ வாட் மேக்ஸ் த விண்ட் ப்ளோ அப்படின்னா எது வந்து காற்று அடிக்க வைக்குது அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ காற்று அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ப்ளோ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் மேக்ஸ் த விண்ட் ப்ளோ. இப்போ யார்ட்டையாவது நம்ம கேள்வி கேட்கணும், காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினச்சோன்னா வாட் மேக்ஸ் த விண்ட் ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வெளியே ரொம்ப காற்றா இருக்குது, ரொம்ப இன்னைக்கு காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் விண்டி அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த செடியை பார்க்கும்போது வேற என்ன தோணுது நமக்கு அப்படின்னா, இது வந்து கொடி படர்ந்து கொடி மாதிரி போகுது. ஸோ இப்போ கொடி மாதிரி போகுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா க்ரீப்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு அந்த மாதிரி கொடி படர்ந்து போகிற செடியை வந்து க்ரீப்பர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த செடியை பார்த்துட்டு இட்ஸ் அ க்ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வாடி இருக்குன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் இது க்ரீப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ க்ரீப்பர் அப்படின்னா இது வந்து ஒரு கொடி மாதிரி படர்ந்து போடுறத விட இந்த மாதிரி இப்படி ஒரு சப்போர்ட்னால அப்படி சுற்றிட்டே போகுதுல, அந்த மாதிரி போகிறத க்ரீப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ க்ரீப்பர். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது வேறு என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய மரம் தெரியுது. அந்த மரத்தோடைய அந்த தண்டு பகுதி தெரியுது. அது வந்து அந்த தண்டு பகுதியை வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரங்க் அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து இந்த மரத்தோட பெரிய அந்த தண்டு பகுதியை வந்து ட்ரங்க்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யானையோடைய தும்பிக்கையும் ட்ரங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு வார்த்தையை கற்றுக்கிட்டோம். யானையோட தும்பிக்கைக்கு பேர் ட்ரங்க், இந்த மாதிரி மரத்தோட அந்த பெரிய தண்டு பகுதிக்கு பேரும் ட்ரங்க் தான். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுது, மரத்தோடைய பட்டை. ஸோ மரத்தோடைய அந்த மரப்பட்டை வந்து அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா பார்க். ஸோ பார்க் அப்படின்னா அதோடைய அந்த மரப்பட்டையை தான் பார்க்குன்னு சொல்லுவோம். இந்த பார்க்குக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து மரத்தோடைய பட்டை, இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நாய் குலைக்குதுன்னு சொல்லுவோமோ அந்த குறைத்தல் அப்படிங்கிறதும் பார்க் தான். ஸோ த டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னா நாய் குறைத்தல் அப்படின்றதுக்கும் அதே பார்க் தான். ஸ்பெல்லிங் எல்லாமே ஒன்று தான்,
ப்ரனன்சியேஷனும் ஒன்று தான். இந்த மரத்தோடைய பட்டைக்குரிய அந்த பார்க் அப்படிங்கிறதுக்கும் அதே ஸ்பெல்லிங், அதே ப்ரனன்சியேஷன் தான். ஸோ இப்போ இதுலேயும் வந்து நம்ம 2 வார்த்தை கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா, bark is the dark thick brown layer of the tree, outer layer of the tree அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மாதிரி சும்மா சிம்பிளாக நம்மளா ஒரு சென்டென்ஸ், குட்டியாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ bark is the thick brown outer layer of the tree. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எட்டி பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம வெளியே பார்க்குற இடத்துல என்னெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதோ அதுலேருந்து ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். புதுசான வார்த்தையும் அங்கேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், நிறைய இடம் சஜஸ்ட் பண்ணுங்கள், வேறு எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே இடத்த பார்த்துட்டே இருக்கிறதுக்கு எனக்குமே போர் அடிக்குது. ஸோ இந்த செட்டப்லேருந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்னெல்லாம் சொல்லலாம், அதுக்கு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ் அண்ட் டு லேர்ன் நியூ sentences. So I'll meet you in the next lesson. Thank you. Bye. அதாவது அந்த ட்ரங்க்குக்கு பேர் என்னது இங்கிலீஷ் தமிழில்? மரத்தோட ட்ரங்க்குக்கு இங்கிலீஷ் தமிழ் என்னது தெரியுமா? மரத்தோட அந்த இதுக்கு பேர் என்னது சொல்லு, ஏதாவது அதுக்கு பேர் என்ன? ட்ரங்க்ன்றது தெரியுமா உனக்கு முதல்ல? அப்படின்னா என்னன்னா தெரியுதா? தெரியுதுமா. less tension more work, more work less tension. தெரியல.